ஆனால் ட்ரேடு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணா நீங்கன்னு சொல்லி, தம்பி நான் சொல்லிலாம் கொடுத்துட்டு தப்பாக இருக்கிறேன். நான் வந்து சில டாபிக்லாம் சொல்லுவேன். அது ஆல்ரெடி நான் என்னோடய ஸ்டோரியோட பழைய ரீல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் சில பசங்கள்லாம் பார்த்து ப்ராப்பராக காலையிலே நான் எப்படி கரெக்டாக வந்து ஒரு 9:00 8:45 அசம்பிள் ஆகிடும். அதே மாதிரி பசங்க 8 அசம்பிள் ஆகிடுவாங்க. அசம்பிள் ஆகி நான் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி நான் ஃபீஸ்லாம் யார்கிட்டையும் வாங்குறது இல்லைப்பா. நான் செபி ரிஜிஸ்டரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஃபீஸ்லாம் வாங்குறதே கிடையாது. இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே மாட்டேன். அந்த பசங்கள்லாம் சொல்லவே மாட்டேன். அது நீங்கள் என்ன ஆப்ஷன் பண்ணணும், இதுக்கு என்ன செய்யணும், அதை மட்டும் நான் சொல்லுவேன். அதேமாதிரி தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், ஃபீஸுக்கெலாம் வராதீங்க. நான் இது நான் பிஸ்னஸெல்லாம் ஆக்கலை. நான் வந்து ஒரு காமன் சாதாரண ஒரு ஐடி எம்ப்ளாயி தான். இதை இப்படி பார்த்துருக்கும், இது சும்மா சைடில் இப்படி பார்ப்பேன். இது லெஃப்ட்டில் பார்க்கறேன், அதை ரைட்டில் பார்ப்பேன். அவ்வளோனே தவிர தயவு செஞ்சு திரும்ப அந்த ஃபீஸ் மணின்னே அப்படின்னே வராதிங்க. நான் இதை வந்து ஃப்ரீயாக தான் நான் இதை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் இதை பாருங்கள், இதை செய்யுங்க, இதை பாருங்கள். ஒரு ஸ்டாப் லாஸ்னால் எப்படி போடணும், ஸ்டாப் லாஸ் எதுக்கு போடுறோம், இதெல்லாம் ஒரு சின்ன பேசிக்ஸ். ஒரு ஆப் தான், அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்போ புட் ஆப்ஷன் எடுக்கணும், எப்போ கால் ஆப்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இது எல்லாமே நான் ஃப்ரீ தான். சும்மா காசு வாங்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்கிறது அந்த மாதிரிலாம் நான் சொல்லப்பா. அதுமாதிரி ரொம்ப நேரமே என்னால் அவங்க கூட இன்ட்ராக்ஷனும் பண்ண முடியாது. நான் சொல்லித்தர பசங்களுக்கு சும்மா ஓரளவுக்கு இதே இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது என் கூட சேட் பண்ண பசங்களுக்கு தெரியும். பை.